லா, 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 லா. காதோடுதான் நான் பேசுவேன். தை நோம்பன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சுங்க. ஆ ஹலோ, யாரால பிரச்சனை? எல்லாம் நல்லா தான் சந்தோஷமா இருந்துங்க தை நோம்பன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு. ஆ அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் அந்த பெரிய நோம்பன்னைக்கு ட்ரெஸ் அம்மாளுக்கு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நானும் என் ஜம்சாரும் உள்ள 3 பேர் பொள்ளாச்சி வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு பொழுதோடு போகும்போது ஒரு கோட்டர் அடிச்சுட்டுங்க. ம் அடிச்சுட்டு மொப்பேர் வச்சு நான் என்ன பேசணுன்னு தெரியலைங்க. ஏதோ கைகலப்பு நடந்திருக்குதுங்க வீட்டில். யாருக்கு யாருக்கும்? சம்சாரத்துக்கு பிள்ளைக்கு எனக்கு 3 பேருக்குங்க. சரி. அதில் மூக்கில் எனக்கு நத்தம் வந்துருக்குதுங்க. என்னடா எரியுதுன்னு பார்க்கும்போது மூக்கை தொட்டு பார்க்கும்போது நத்தம் வந்துருக்குதுங்க. சரி. கோபம் வந்து கெட்ட வார்த்தையில் பேசிட்டு தடி எடுக்கும்போது கதவை சாத்திட்டாங்க. ம் அப்புறம் கதவை தட்டும்போது பக்கத்தில் ஒரு பொறாமை பிடிச்ச பிள்ளையோன்னு இருக்குதுங்க. ஆ அந்த புள்ள போனை போட்டு என் சம்சாரத்தோட பிறந்தவங்க 4 பேருங்க. ம் சொல்லுங்க சொல்லுங்க. அந்த 4 பேருக்குமே போனை போட்டுவிட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி உங்கள் அக்கால வீட்டுக்குள்ளிட்டு பூட்டிட்டாங்க, கதவை உடைக்கிறாங்க உங்கள் மச்சானன்னு சொல்லி அது பக்கத்து வீட்டுக்குள்ளே சொல்லியிருக்குங்க. சரி. அப்புறம் அவங்க வந்து என்ற பிள்ளைக்கு நைட்டோட நைட்டாக ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ற பிள்ளை அழுதுகிட்டு ஆமான் இருக்கிறா அப்படிங்க. ம் சொல்லுங்க சொல்லுங்க. அழுதுகிட்டு ஆமான் இருக்கும்போது அப்புறம் அக்கா தங்கச்சி அவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்து நைட்டோட நைட்டை ஃபோனை பண்ணி காலையில் நேரத்துலேயே போய் அவனை என்னன்னு கேட்கணும் இல்லாட்டி வீட்டு விட்டு முடுக்கணும்னு சொல்லிங்க. ம் எல்லாம் ஒன்று சொன்னாரு ஃபோன் பண்ணிட்டு காலையில் 9 மணிக்கு நான் குடியிருக்கிற பக்கம் வந்துட்டாங்க. ம் நானும் காலையில் 7 மணி மட்டும் 5 நிமிஷம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும். காலையிலையும் கூட டீ வச்சு குடிச்சிட்டு பைப்பில் தண்ணி வந்தது குடிச்சிட்டு இருந்துங்க. ம் அப்புறம் 7 மணிக்கு மேலே ஒரு 8 மணி மட்டும் தூங்கிடணுங்க காலையில். ம் அப்புறம் 9 மணிக்கு போறாம அக்கா தங்கச்சி 3 பேர் வந்துட்டாங்க. ம் என்னங்க சொல்லுங்க. வந்த உடனே ஒன்று வாசல ஒன்று வீடா உங்க ஊரா ம் ஒன்று நீ கட்டின வீடா எதுக்கு கதவை உடைச்சா எதுக்கு பேசுனா எதுக்கு கொடுவாள் எடுத்து வெட்டுற ம் அப்படின்னு சொல்லி தேவை சண்டை நாய்க்கு தான் பேசணுங்க. சரி நாய்க்கு பேசலாங்களா? சரி. இப்போ சண்டை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் குழந்தை உங்கள் பையனா பொண்ணா? பொண்ணுங்க. பொண்ணு. 3 பேரும் இப்போ வீட்டில் இருக்கீங்க. இல்லைங்க, நாங்க தை 1ஆம் தேதி அன்னைக்கு என்னை முடிக்கிட்டுட்டாங்க. அவ அக்கா தங்கச்சி வந்தாங்க. கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? இல்லைங்க, நான் மாமனார் வீட்டுல தான் இருந்தேனுங்க. இங்கே பிரச்சனையாகி ஸோ உங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களா? சார் உங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களா? அங்கே சம்சாரத்து வீட்டில் தான் இருந்தோங்க. சரி. அப்புறம் இந்த மாதிரி சண்டையான பண்ணு அவங்க அக்கா தங்கச்சியில் வர சொல்லி பேசி ம் நீ உங்க ஊருக்கோ போங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தை 1ஆம் தேதி அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்னை முடிக்கி விட்டுட்டாங்க. துணியெல்லாம் எடுத்து வெளியே வீசிட்டு சரி. என்னை முடிக்கி விட்டுட்டாங்க. வண்டி எக்ஸல் இருந்ததுங்க, எக்ஸல் கூட என்ற வண்டி ம் சொல்லி வண்டியும் கூட பிடிங்கி வச்சுட்டாங்க. சரி. அப்புறம் பெரிய அண்ணன் வீட்டில் வந்து 20 நாள் இருந்தனுங்க. ம் 20 நாள் இருந்து போனே பண்றது இல்லைங்க. ம் நான் போன் பண்ணனால அட்டன் பண்றது இல்லைங்க. சரி. இப்படியே இருந்து அப்ப நான் வேலைக்கு போற பக்கம் வர்ற பக்கம் இந்த மாதிரி பெருசு ஒரு 70 வயசு 60 வயசு பெருசுகள்லாம் இருப்பாங்கல்லுங்க, ம் அவங்க கிட்ட கேட்பணுங்க. இந்த மாதிரி சண்டையாச்சு ஒன்னும் வரமாட்டேங்கிறா வேலைக்கு ம் அப்படின்னு கேட்டனா அவங்க என்னங்கிறாங்க, இது சண்டையல்ல இது வேற விஷயம் அப்படின்னுட்டு போறாங்க. எனக்கு நான் 10-20 நாள் ஆச்சு. இது ஏதோ வேற தப்பான பிரச்சனையா இருக்குமோ என்னமோ, நம்ம போய் அவங்க அக்கா தங்கச்சி முடுக்குனாங்கன்னு சொல்லி நாம இங்க இருக்கக்கூடாது, பொண்டாட்டி வடுப்போ சேர்ந்துக்கலாம்னு சொல்லி போனோங்க. ம் போகும்போது நான் எனக்கு கெட்ட நேரம் தண்ணி போட்டு போயிட்டுனுங்க. ம் போய் அங்க வீட்டுக்குள்ளே அனுசரிச்சுக்கிறது இல்லைங்க. என்னை கண்டோடனே வீட்டை காய்ச்சிட்டு பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துக்கிறாங்க. ம் பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துட்டு அந்த வீட்டுக்காரன் என்னங்கிற இந்த வாசல்ல இருந்து பேசக்கூடாது, ம் வாசல் விட்டு வெளியே போங்கிறாங்க. ம் வெளியே போய் ரோட்ல பேசணுன்னா ரோட்ல இருந்துட்டு பேசுறேன்னு சொல்லி மறுபடியும் அங்க இருந்து அவங்க அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் போனா போட்டுட்டு இருக்காங்க. ம் இப்ப நான் இப்ப பிரிச்சு வச்சுட்டு அவங்க தனித்தனியா இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஜோலி அவங்கவுங்க பாக்குறாங்க, நான் தனியா இருக்கிறேங்க. தை 1ஆம் தேதி அன்னைக்கு முடிக்கிட்டுங்க. மாசம் 2 மாசத்துக்கு மேல ஆச்சுங்க. ம் இப்ப நான் என் பிள்ளைக்கு வயசு 20 ஆச்சுங்க. நான் கல்யாணம் பண்ணணும், இதுக்கு 2 வருஷத்துக்கு ஆகாதங்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவுங்க? உங்க வயசு என்ன? வைப்புங்களா? உங்க வயசு? எங்க வைப்பு அங்க பிள்ளையோட தான் இருக்கிற அப்படிங்க. இல்ல உங்க உங்க ஏஜ் என்ன? வயசு வயசு எனக்கு ஒரு 45 இருக்குங்க. 45. உங்க மனைவிக்கு? மனைவிக்கு அவ்வளவுதான் இருக்குங்க. சரி. என்ன வேலை செய்துட்டு இருக்கீங்க? நல்ல கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறோங்க.
சரி, உங்க அண்ணன் வீட்டில் இருந்துட்டு கூலி வேலை செய்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் இருங்களேன், கொஞ்சம் ஆறப்படுங்களேன். ஆறு போடலாங்க மேடம். இப்ப பிள்ளைக்கு வயசு 20 ஆச்சுங்க. இந்த நோம்பி முடிஞ்சது நானே என் ஜம்சாரும் எல்லாம் பேசி வச்சுட்டு தான் இருந்தோங்க. ஜாதகம் பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும். ஏன் உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கு? எப்படி உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கு? கம்ப்யூட்டர் இதுக்கு படிச்சா அப்படிங்க. காலேஜ் 2 வருஷம் போனா அப்படிங்க. ஆ. அப்புறம் வசதி இல்லைங்க, நிறுத்திட்டோம். ஏன் படிச்சுட்டு வேலைக்கு போட்டுமே, எதுக்கு சின்ன பிள்ளையா இருக்கு இது இப்போ எது கல்யாணம் பண்ணிட்டு? இல்லைங்க, வயசு 20 ஆச்சுங்க. 20 சின்ன வயசு, 20 வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு படிக்கட்டும், படிச்சு முடிக்கட்டும், வேலைக்கு போகட்டும். 18 முடிச்சிருக்கணுமாமாங்க. இப்ப செவ்வாய் தோட்டம் நடக்குதாமாங்க. சரி, படிச்சுட்டு கொஞ்சம் வேலைக்கு போகட்டும், கொஞ்சம் அந்த பொண்ணு வேலைக்கு போகட்டும். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் திருமணம் அந்த பொண்ணு கேட்கும்போது திருமணம் பண்ணிக்கங்க. இப்போ அவசரப்பட வேண்டாம். இப்போ இந்த விஷயத்தை ஆற போடுங்க. அவங்களா வருவாங்க, அவங்களா திருமணம் செய்யணும், அவங்களுக்கா நீங்கள் தேவைங்கிற போது வருவாங்க. அப்போ நீங்கள் சமாதானமாக போய்க்கலாம். இப்போ போய் இப்போ கொஞ்சம் இவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, ஒரு 5-6 மாதம் ஆற போடுங்க, சரியா? அதுக்கப்புறம் பிரச்சனை சால்வ் ஆகிடும்.